வணக்கம் சித்த ஆன்மீக அன்பர்களே. தமிழ் வருட பிறப்பிற்கான வருடாந்திர பலன். இந்த குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியிலும் தைதூலம் கர்ணத்திலும் ஆதிகண்ட நமயோகத்திலும் திருவாதிரை நட்சத்திரத்திலும் காலை 6:03 மேச ராசியிலே கால் வைக்கிறார். இந்த வருடம் இவர் பெயர்ச்சியாகக்கூடிய நேரத்திற்கும் நட்சத்திரத்திற்கும் இந்த நாட்டிலும் இயற்கையிலும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றிய இந்த வருட பலன். இந்த வருடம் சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளான அன்று ருத்ர தாண்டவமாடக்கூடிய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிப்பதால் நாட்டிலும் காட்டிலும் ருத்ர தாண்டவங்கள் ஏற்படக்கூடிய வருடமாகவும், வெயிலின் தாண்டவம் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும், மழையின் அளவு குறையக்கூடிய வருடமாகவும், தேவையற்ற இடங்களில் மழை பெய்து நீரை சேமிக்க முடியாமல் வீணாகக்கூடிய வருடமாகவும், காற்று மழையினால் தாண்டவம் ஏற்படக்கூடிய வருடமாகவும், புதைந்து கிடந்த குப்பைகளில் இருந்து புதைந்து கிடந்த பொருட்களில் இருந்து புதிய கிருமிகள் உருவாகக்கூடிய வருடமாகவும், குப்பையில் இருந்த கிருமிகள் கூடாரம் வந்து சேரக்கூடிய வருடமாகவும், மக்களும் கால்நடைகளும் வியாதிகள் ஏற்படக்கூடிய வருடமாகவும், மக்களின் மார்புக்கு கீழ்ப்பட்ட பகுதிகளில் அதிக வலிகளை ஏற்படுத்தக்கூடிய வருடமாகவும், அதிகமான வயிற்று வலியை உருவாக்கக்கூடிய வருடமாகவும், சாலை விபத்துக்களை அதிகமாக உருவாக்கக்கூடிய வருடமாகவும், ஆன்மீகத்தின் மீதும் தெய்வ சக்திகளை அதிகமாக நம்பக்கூடிய வருடமாகவும், அறநிலையத்துறையில் புதிய கட்டுப்பாடுகளை உருவாக்கக்கூடிய வருடமாகவும், புழுதி காற்றும் காடுகளில் தீப்பயமும் ஏற்படக்கூடிய வருடமாகவும், காட்டுத்தீ உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள வருடமாகவும், ஆன்லைன் வர்த்தகத்தில் விரிவுபடுத்தக்கூடிய வருடமாகவும், மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள், மளிகை, தானியம், காய்கனி, உல்லாச விடுதிகள் ஆகியவற்றின் விலை உயர்வு ஏற்படக்கூடிய வருடமாகவும், மின்சார கட்டணங்களை உயர்த்தக்கூடிய வருடமாகவும், தரமில்லா ஆன்மீகவாதிகளையும் போலி சாமியார்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வருடமாகவும், மத்திய அரசால் மாநில அரசுகளுக்கு தடையும் தாமதமும் ஏற்படக்கூடிய வருடமாகவும், உயர் அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகளை அதிக கண்டிப்பு செலுத்தக்கூடிய வருடமாகவும், அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்படக்கூடிய வருடமாகவும், பொதுமக்களிடையே பணப்புழக்கம் குறையக்கூடிய வருடமாகவும், பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படக்கூடிய வருடமாகவும், திருடர்கள் மீது பயம் ஏற்படக்கூடிய வருடமாகவும், கொள்ளையடிப்பவர்கள் மக்களை அச்சுறுத்தக்கூடிய வருடமாகவும், காவல்துறையும் போக்குவரத்து துறையும் புதிய கருவிகளின் மூலம் குற்றவாளிகளை கண்டறியக்கூடிய வருடமாகவும், அரசியலில் பல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாகவும், சூரிய பகவான் அதிகண்ட நமயோகத்தில் காலெடுத்து வைப்பதால் நாட்டில் புதிய திடீர் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாகவும், வெளிநாடுகளிலிருந்து புதிய தொழிற்சாலை நிறுவனங்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாகவும், மக்கள் சித்த வைத்தியத்தின் மீது நம்பிக்கை செலுத்தக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் செயல்படுகிறது. குரோதி வருடம் சற்று குறைகளை உண்டாக்கக்கூடிய வருடமாக அமைகிறது. இந்த வருடத்தில் அதீத சிவன் வழிபாடு செய்வதின் மூலம் தன்னிலை அறிய முடியும். சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள். அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி.